என்ன அண்ணி எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? அண்ணி ஒரு உதவி கேட்க வந்தா அண்ணி, நானு மாப்பிள்ளைகிட்ட சொல்லி கொஞ்சம் காசுக்கு ஏற்பாடு பண்ணி கொடு அண்ணி. கொஞ்சம் அட்மிஷன் கட்டணும் இவனுக்கு. அவன்கிட்ட எந்த காசுக்கு இது? அவனே வேலை இல்லாத வீட்டுல உக்காந்து இருக்கிறான். அவங்க பிள்ளைங்களுக்கு அட்மிஷன் பண்ணாத நீ பார்த்தா காசு கொடுன்னு வர. காசு நான் வேணா பேங்க்ல போட்டு வச்சுக்கிறேன்னா இல்ல உன் பொண்ணுக்கு எதுனா வேலைக்கு போதா? அவனே 2 பிள்ளைங்களை வச்சுக்கணும். அவன் ஒரு வனவாசப்பட்டு நீ வந்து காசை கொடுன்ற. ஏன் நீ அப்படி பேசுற? நான் மாப்பிள்ளைகிட்ட கேட்டு வாங்கிக்கிறான் நீ. கொஞ்சம் சும்மா இருமா, அவங்க என்ன பேசுறாங்க கொஞ்சம் கேளுமா. சரி, ஒன்னும் உங்கள்ட்ட சும்மா கேட்கல. என் பொண்ணுக்கு 10 சவர நகை போட்ட இல்ல, 10 சவர நகை போட்ட இல்ல, அதுல கொடுங்க, நான் வச்சுட்டு என் பிள்ளைக்கு நான் அட்மிஷன் கட்டிக்கிறேன். ஏன் மாமியார் இங்க வந்து இப்படி கத்திருக்கிற? அவங்க புத்தி தான் தெரியுது இல்லையா அவனுக்கு? அவன் தான் இல்லன்னு சொல்றான் தானே, அப்புறம் என்ன 10 வருஷம் அவன்கிட்ட கேட்டுனேக்குற? காசு இல்லன்னு சொன்னா விட்டுடலாம். சும்மா மருமகனே 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 அட்டை உண்டை விட்டு வச்சுக்கிறீங்களா? போ, இல்லன்னு சொல்லிட்டு மேல சும்மா அதே பேசிருக்காது. அப்புறம் எனக்கு கோங்க வந்துடப்பதே கூட்டிட்டு போறாங்க அம்மாவை. என் மருமக புள்ள மாதிரி அவனுக்கு உருட்டை பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்றா பாரு. நீ எப்படி பேசுறேன் நானு? டேய், வட்டிக்குனா வாங்கி உனக்கு கட்டுறேன்டா, வாடா. சொந்தக்காரங்கெல்லாம் வரவே கூடாது. இது பாரு கிரி கிரி கிரின்னு வந்து ஆட்டு பண்ணிக்குது மழை பெஞ்சு விட்ட மாதிரி.